அடுத்து ஒரு பெரிய நல்ல முடிவா நான் பார்க்குறது, இன்னைக்கு வில்லிவாக்கம், அண்ணா நகரும் போலன்னு சொன்ன விஷயம். ஏன்னா, இப்போ கொளத்தூர், பெரம்பூர தாண்டி வரும்போதே பார்த்தீங்கன்னா, கிரவுடு அங்க அள்ள ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவரு வில்லிவாக்கம், அண்ணா நகர் போறாரு அப்படின்னா, கரெக்ட்டா ஈவினிங் டைம் ஆயிடும். 4 மணிக்கு மேல ஆயிருச்சு. ஸோ, ஸ்கூல் போயிட்டு வரவங்க, ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க, எல்லாரும் அந்த டைம்ல கிராஸ் பண்ணுவாங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போது, இந்த கிரவுடு சிட்டிக்குள்ள அப்படியே போகும்போது, கண்டிப்பா ஏதாவது தவறுதலா நடக்கும்ன்றத விஜய் வந்து யூகிச்சிருக்காரு. கரூர்ல என்னதான் வந்துட்டு 1000 காரணங்கள் அவ்வளோ பிரச்சனைகள் சொன்னாலுமே சுச்சுவேஷன் ஒரு இடத்துல கொண்டு போய் அங்கே ஒரு பெரிய விபத்தை உண்டாக்கிருச்சு. அந்த விபத்து இங்கே நடக்கக்கூடாதுங்கிறதுல விஜய் ரொம்ப தெளிவாக நீங்கள் முடிவு பண்ணிட்டாரு. இதோட ரத்து, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வில்லிவாக்கம் மாநகரில் போயிட்டு வழக்கம் போல் நம்மளுடைய சூரியன் தொலைக்காட்சி போயிட்டு அங்கே பைட்லாம் எடுக்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, ஐயோ விஜயனாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட வர முடியும், அவர் வரலன்ட்டாரு, நாங்கள் 4 மணி நேரம் நிற்கிறோன்ற மாதிரிலாம் பைட்லாம் எடுத்து போடுறாங்க. பின்னாடி ஒரு அக்கான்னு சொல்கிறாங்க, திமுக தான் ஏதாவது பண்ணியிருக்கோம், திமுக தாங்க பண்ணுச்சு அப்படின்னா அவர் மூஞ்சியே மாறிச்சு, ரிப்போர்ட்டர் மூஞ்சியே. என்னடா அது நம்ம போய் கேட்டால் அதை போடுறாங்கன்னா அது போட்டு வர வச்சிருக்காங்க சூரியன் தொலைக்காட்சியில். ஸோ அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு 2 தொகுதிக்கே வந்து சென்னை இந்த அளவுக்கு ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்து அவர் வரும்போது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கவே முடியல. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் அவரை பார்த்துட்டு இளம் பெண்கள்லாம் அழுகுறாங்க, கதறி அழுகுறாங்க. அதாவது அவர் நேரில் பார்த்துட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆளோட இமேஜை கெடுக்கலாம், அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவரை வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அவருடைய இமேஜை, அவருடைய செல்வாக்கை குறைச்சிடலாம்னு நினைக்கும் போது நாளுக்கு நாள் விஜயோட செல்வாக்கும் இமேஜும் பெருசாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன். இதெல்லாம் அரசியல், நீங்கள் அவங்க ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா, இவ்வளோ கூட்டம் கூடுனா வந்து விஜய் சிஎம் ஆகிடுவாரா அப்படின்ற விஷயம்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு அன்பு அவர் மேலே வச்சுருக்காங்கன்றதை வந்து நீ கண்கூடாக வந்து சென்னை வந்து காமிச்சிருக்கு. குறிப்பாக 2 தொகுதியில் வந்து போனதுக்கே. இதில் விஜய் என்ன பேசியிருந்தார் அப்படிங்கிறது, அதாவது குறிப்பாக ஒரு இடத்துல நின்று ஒரு 20 நிமிஷம் பேசலாம், 30 நிமிஷம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிரச்சாரம் இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ்க்கு மேலே பேசுகிறாரு. சம்டைம்ஸ் நின்று அங்கே நின்று பேசி தான் கிளம்புறாரு. இதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் எல்லா இடங்களையும் பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வச்சுப்பாங்க. ஆனால் விஜயர்கள் நிற்கவே வந்து அங்களால முடியல. ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடு வந்து இங்கிட்டு அங்கிட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இந்த அலையாக வந்து வருவாங்களா, அது மாதிரி ஆயிட்டாங்க.